இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாயிருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, சில ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ் தொலைக்காட்சியினர் நடத்திய அகட விகடன் என்ற நிகழ்ச்சியை இமைகள் என்ற குழுவினர் எடுத்து நடத்தினர். அப்போது அங்கு பேசிய ஒரு முக்கிய பேச்சாளர் இவ்வாறு கூறினார்: இமைகள் நம் வாழ்விற்கு அவசியமான மிக முக்கியமான செய்தியை சொல்கின்றன. அடி இமைகள் எப்போதும் அசைவதில்லை. அதாவது வாழ்வின் அடிப்படையான விஷயங்கள் அசைவோ ஆட்டமோ இருக்கக்கூடாது. அப்படி ஆட்டம் கண்டால் வாழ்வே ஆடிப்போகும். நம் வாழ்வு ஆட்டம் காணாமல் இருக்க வேண்டுமென்றால் அது அதன் மீது ஊன்றிருக்க வேண்டும் என்ற செய்தியை இயேசு என்ற நற்செய்தியில் சொல்கிறார். அதாவது இறை வார்த்தையிலும் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையிலும் அவரது மதிப்பீடுகளும், சுருக்கமாக சொல்லப்போனால் இறைவனில் ஊன்றிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இவ்வாறு இறைவனில் ஊன்றிருக்கின்ற வாழ்வு நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போன்று செல்வ செழிப்போடு இருக்கும் என்பதை விவிலியம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றது. உதாரணமாக திருப்பாடல் 1:3-4 வசனங்கள்: நற்பேறு பெற்றவர் நீரோடையோரமாய் நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவார் என்று சொல்கின்றார். என் வாழ்வில் தாங்கி பிடிக்கும் அடித்தளங்கள் எவை? என் வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்ற மதிப்பீடுகள் எவை? மதிப்பீடுகளை மையப்படுத்திய வாழ்வு மட்டுமே நீடித்து நிற்கும். மதிப்பீடு இல்லா வாழ்வு வேறொன்றா மரம் போன்றது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு சில மதிப்பீடுகளை கொண்டவர்களாக வாழ வேண்டும். நமக்கென்று ஒரு சில ஒழுங்குமுறைகள், ஒரு சில மதிப்பீடுகள், ஒரு சில கருத்தியல்கள், ஒரு சில லட்சியங்கள், ஒரு சில குறிக்கோள்கள் கொண்டவராக வாழ வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் விரும்புகிறார். திருவருகை காலத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தில் எனக்கென்று மதிப்பீடு இருக்கின்றதா? நான் எப்படிப்பட்ட மதிப்பீடுகளை, யாரை சார்ந்த மதிப்பீடுகளை, யாரை முன்னிலைப்படுத்தக்கூடிய மதிப்பீடுகளை, யாரை என்னுடைய நாயகனாக நாயகியாக கொண்ட மதிப்பீடுகளை நான் தாங்கியிருக்கின்றேன்? அவை அத்தனையும் இறை சாயலை வெளிப்படுத்துகின்றதா, அல்லது இந்த உலகளாவிய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றா, மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகிறதா என்பதை ஆராய இந்த நாளில் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. மாணவ செல்வங்களிடம் கேட்டோம் என்றால், நீ எதற்காக படித்து கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய எதிர்காலத்தில் நீ என்னவாக மாறப்போகிறாய் என்றெல்லாம் கேட்கின்ற போது அவருடைய பதில்: இன்னும் நான் யோசிக்கவில்லை, இன்னும் நான் அதை நினைத்து பார்க்கவில்லை. என்னுடைய பெற்றோர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதையே என்னுடைய முடிவாக இருக்கும், அவர்கள் எனக்காக முடிவெடுக்கட்டும் என்று சொல்லக்கூடிய மாணவ மாணவிகளைத்தான் அதிகமாக இந்த நாட்களிலே சந்தித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கென்று ஒரு லட்சியமும், அதுவும் சிறப்பான விதத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவருடைய அந்த போதனையும் அந்த மதிப்பீடுகளும் தனதாக்கி கொண்டு அதை வாழ்வாக்க வேண்டும், அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல மதிப்பீடுகளை கொண்டவர்களாக
நல்லவர்களை பின்பற்றக்கூடிய நபர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நீரே எங்களுடைய புகலிடம், இதோ நீரே எங்களுடைய கற்பாறை, நீரே நீரோடை. அந்த நீரோடைக்கு அருகாமையில் நடப்பட்ட மரத்தைப் போல நாங்களும் வாழ்வில், பேச்சில், தொழிலில் செழித்தோங்கணும். எப்போதுமே நாங்கள் நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக வாழ வேண்டும். மறுபிறப்பாக அல்லது உன்னுடைய சாயலாக அல்லது உன்னுடைய படைப்பாக நாங்கள் மாறி உம்மை நாங்கள் வாழ வைக்க இதோ ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கப் போகின்ற பாலன் இயேசுவே, உம்முடைய குணங்களை கொண்டவர்களாக நாங்களும் வாழ எங்களுக்கென்று நல்ல மதிப்பீடுகளை தேர்வு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.